ஜூனியர் இன்ஜினியர்ஸ் ஆஃபன் கேட்கறது, நான் பேக் எண்ட் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ப்ரோ, ஆனா எனக்கு பேக் எண்ட்ல அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. நான் வந்து ஒரு சின்ன டேட்டா பேஸ்ல கனெக்ட் பண்ணி ஒரு SQLite போஸ்ட்கிரஸ்லயே கனெக்ட் பண்ணி கிரியேட் அப்டேட் இதெல்லாம் எனக்கு பண்ண தெரியுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. நிறைய பேர் கேட்பாங்க. அது நான் மென்டர் பண்ணும் போதெல்லாம் அவங்களுக்கு சொல்றது, பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் மைண்ட் செட்டை வந்து வளர்த்துக்கோங்க அப்படிங்கறத தான் நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா நீங்க ஒரு கோர்ஸ்லயோ இதுலயோ பண்றீங்க அப்படின்னா, ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் படிக்கிறீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் மட்டும் படிப்பீங்க, போஸ்ட்கிரஸ் படிக்கிறீங்கன்னா போஸ்ட்கிரஸ் மட்டும் படிப்பீங்க. பட் இது எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல யூஸ் ஆகுது இல்ல, அதை நோக்கி நீங்க படிக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களால அதிகமான அளவுல அப்ஸ்கில் பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத நீங்க நோக்கி பயணம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நெட்ஃபிளிக்ஸ் இருக்கு, அமேசான் பிரைம் இருக்கு. இந்த நெட்ஃபிளிக்ஸ்ல இன்னைக்கு வெறும் 10 யூசர் தான் நெட்ஃபிளிக்ஸ் பாக்குறாங்க அப்படின்னா அந்த ஏபிஐ எழுதுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. உங்களுக்கு சிம்பிளா ஒரு எக்ஸ்பிரஸ் சர்வரோ ஒரு பைத்தான் சர்வரோ போட்டு ஈஸியா வந்து அந்த நெட்ஃபிளிக்ஸ் ஏபிஐ வந்து நீங்க எழுத முடியும். எழுதி ஓகே இவங்க பார்த்தாங்கன்னா இந்த டேட்டா எடுத்துட்டு வரணும், இவங்க பார்த்தாங்கன்னா இந்த டேட்டா எடுத்துட்டு வரணும் அப்படிங்கறத நீங்க வந்து கொண்டு வர முடியும். பட் அதே நெட்ஃபிளிக்ஸ ஒரு 100 யூசர் பார்க்காங்க, 1000 யூசர் பார்க்காங்க, 1 மில்லியன் யூசர் பார்க்காங்க, இல்ல 100 மில்லியன் யூசர்ஸ் பார்க்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் டைனமிக்கா நீங்க வந்து டேட்டா எடுத்துட்டு வாரீங்க. சேம் ஏபிஐ கால் தான் என்னோட ஹோம் பேஜுக்கான டேட்டாவை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுது. ரெக்கமெண்டேஷன் இன்ஜின் வந்து ஆட்டோமேட்டிக்கா பரம் பாக்குறாரு அப்படின்னா பரம்க்கு என்ன வீடியோ பிடிக்குமோ அதுக்கான ரெக்கமெண்டேஷனை கொடுக்குது. அதே இன்னொருத்தர் பாக்குறாரு, நீங்க பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கான ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படிங்கிற டேட்டாவை எடுத்துட்டு வருது. ஸோ இது எல்லாமே மில்லி செகண்ட்ஸ்ல உங்களுக்கு வந்து டேட்டா லோட் ஆகுது. அவ்வளோ ஃபாஸ்டா லோட் பண்றதுக்கு பேக் எண்ட் இன்ஜினியரிங்ல என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க ஈஸியா ChatGPT, Grok, Claude இந்த மாதிரி இதுல நீங்க ஈஸியா கேட்கலாம். ஒரு 10 யூசர் இருந்துச்சுன்னா நெட்ஃபிளிக்ஸ் ஏபிஐ எப்படி இருக்கும், ஒரு 100 யூசர் இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும், அதே 1000 யூசர் இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும், அதே மில்லியன் யூசர் இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும், இதுக்கானது என்ன படிக்கணும், என்னென்ன கான்செப்ட் இருக்கு, அந்த கான்செப்ட் எல்லாம் எப்படி இந்த கம்பெனிஸ் வந்து டெவலப் பண்ணாங்க எப்படிங்கிறத நீங்க நோக்கி போனீங்க அப்படின்னா பேக் எண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய வாஸ்ட் ஃபீல்டு. ஒவ்வொரு கம்பெனிஸுக்கும் ஒவ்வொரு ஸ்கேலுக்கும் ஒவ்வொரு ரிலையபிள் சிஸ்டத்துக்கும் ஒவ்வொரு நீடு இருக்கும். ஸோ ஒரே மாதிரி சொல்யூஷன்ஸ் எல்லா கம்பெனியும் பண்ணாது. அவங்க கம்பெனிக்கு ஏத்தாப்புல டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ் வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஸோ பேக் எண்டை நீங்க சீக் பண்ணி ஒரு ப்ராடக்ட் மைண்ட் செட்டோட ஒரு ப்ராடக்ட் சொல்யூஷனோட நீங்க வந்து யோசிச்சு போனீங்க அப்படின்னா பேக் எண்ட் அவ்வளவு தூரத்துக்கு நீங்க லேர்ன் பண்ணலாம். ஸோ ஒரு கிரட் ஆப்ரேஷன், ஒரு ஏபிஐ மட்டும் பண்றது பேக் எண்ட் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க சீக் பண்ணி போங்க. கண்டிப்பா உங்களால சக்சஸ்ஃபுல்லா லேர்ன் பண்ண முடியும்.